ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 12 பேரை ஒரு குடும்பமாக கூட்டி வைத்து அங்க ஆண்டவர்களை நடத்தி கொண்டு போ. அதுலயும் 3 பேருடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்தை விட்டு பிரியவே பிரியலையா ஐயா. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேருடைய இருதயம் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஒட்டிக்கிட்டே இருக்காது. ஆண்டவர் எங்க போனாலும் அவங்க தனியா விடவே மாட்டாங்க, கூடவே போயிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, அந்த பரலோக அனுபவம் நிறைந்த அந்த மறுரூப மலைக்கு போகும்போது 9 பேரை விட்டுதான் இந்த 3 பேருடைய இருதயம் ஆண்டவரால விட்டுட்டு போக முடியல. யாக்கோபு, பேதுரு, யோவான் இருதயம் ஆண்டவரோட ஒட்டி இருந்தபடினால அவங்களை விட்டுட்டு போமா அவங்களே கூட கூட்டிட்டு போற, வா நீங்களும் வாங்க. ஆண்டவர் இந்த காரியத்தை வெளியில யார்ட்டையும் போய் சொல்லிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள மறுரூப மலையில கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு முன்பதாக அவர் முகம் மறுரூபப்பட்டுச்சு. மோசே, எலியாவும் அங்க அவர்களோடு காரியங்களை பேசிக்கொண்டு எல்லாம் அவங்க 3 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு மனிதனுடைய இருதயம், நீங்க யோவானை விட்டீங்கன்னா ஆண்டவருடைய மார்பிலேயே சாஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அந்த அளவு ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயமாய் காணப்பட்டது.